ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த பிடிவாத குணம் அப்படின்னா சில காரியங்கள் தங்களுக்கு ஆபத்து என்று தெரிந்திருந்தும் தனக்கு நஷ்டம் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் ஆசைப்பட்டதற்காக, அவர்கள் விரும்பினதற்காக, இல்லை என்றால் யாரோ ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்ததற்காக நிறைய பேர் ரொம்ப அவருடைய பிடிவாதமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நீங்க ரொம்ப நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், பிடிவாதமாய் நீங்கள் இருப்பது இன்னொருத்தருக்கு ஆபத்தல்ல, அது உங்களுக்கு தான் ஆபத்தாய் முடிந்துவிடும். ஆண்டவர் எந்த இருதயத்தை கர்த்தர் புறக்கணியார் என்றால் வேதம் சொல்கிறது, தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். சிலருடைய கேரக்டர் ஒரு காரியத்தை குறித்து அவங்க பிடிவாதம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், அவங்க அதிலிருந்து மாறவே மாட்டாங்க. 4 நாள் சாப்பிடாம கூட இருந்துருவாங்க. அவங்க பேசாம இருக்கணும்னா அவங்க பேசாம இருந்துருவாங்க. அவ்வளோதான், அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னா அவங்க போக மாட்டாங்க. அந்த பிடிவாத குணம், இது எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு நிற்பாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அந்த குணம் இருக்கவே கூடாது. ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள், எங்க அம்மா மாதிரி நான் ரொம்ப பிடிவாத குணம் பாஸ்டர், இல்லைன்னா எங்க அப்பா மாதிரி ஒரு பிடிவாத குணம் அப்படின்னு நீங்க இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த 8வது நாள் ஜெபத்திலே தயவு செய்து உங்களை முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் சமூகத்திலே. ஆண்டவரே, எனக்கு ஒரு சதையான ஒரு இருதயத்தை தாரும், இப்படிப்பட்ட பிடிவாத குணத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஏனென்றால் பிடிவாத குணமாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் சகலவற்றையும் இழந்து விடுவீர்கள்.